Hey guys, welcome back to Tamil Galata. எங்க சேனல்ல தொடர்ந்து வந்து சினிமா சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட்ஸ்குள்ள போகலாம் வாங்க. முகேன் ராவ், பாவ்யாத்ரிகா ஆகியோர் நடித்திருக்க படம் தான் ஜின் தி பெட் அப்படின்ற ஒரு படம். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. ட்ரெய்லர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஸோ இந்த படம் இந்த மே 30 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். TR பாலா அப்படின்ற ஒரு டெப்ரன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் முகேன் ராவுக்கு ஒரு வெற்றியை தமிழ் சினிமாவில் கொடுக்க போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். மோகன்லால் வந்து அடுத்ததாக ஒரு பேன் இந்தியா படத்தை நடிச்சிருக்காரு. நேத்தோட பர்த்டே முன்னிட்டு படக்குழு வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிஷபா அப்படின்றத அந்த படத்தோட டைட்டில். இந்த படத்துல மோகன்லால், ரோதா மேகா, ஷானனியா கபூர், ஜாரா கான் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. நந்தா கிஷோர் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் பேன் இந்தியா ஃபிலிம். ஸோ இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசன் வந்து அடுத்ததாக KH237 படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் 12ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஸோ ஜூன் 12ஆம் தேதி தொடங்கி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் வந்து ஷூட்டிங் நடந்து ஆகஸ்டோட வந்து ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ படத்தை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பிகினிங்ல வந்து கொண்டு வர பிளான் பண்ணிருக்காங்களா. இந்த படத்தை வந்து அன்பர்யூ மாஸ்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல தான் இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்க இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. டைரக்டர் ராமுடைய பறந்து போ திரைப்படம் ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில படக்குழு வந்து ஒரு போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சன்ஃபிளவர் நாட் அ சிங்கிள் நாட் அ டீசர் ஃப்ரம் 23rd May அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியல. பட் நாளைக்கு ஒரு அப்டேட்டோ ஏதோ ஒரு ப்ரொமோஷனல் விஷயமும் நடக்க போகுது. ஸோ பொறுத்து பார்க்கலாம். இந்த பறந்து போ திரைப்படக்குழுட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு அப்டேட் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. சூர்யாவுடைய 45வது படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இப்ப சுவாஷிகா வந்து ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல வந்து இந்த படம் ஒரு மாஸ் ஆக்ஷன் காமெடி மூவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனடா புது ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது RJ பாலாஜி ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை RJ பாலாஜி ஸ்டைல்ல ஒரு மாஸ் ஆக்ஷன் காமெடி ஃபிலிம் ஆனா ஒரு சூப்பர் நேச்சுரல் மூவியாக இது இருக்க போகுதா, இல்ல சூப்பர் நேச்சுரல் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு வதந்தியா அப்படின்னு சொல்லி படம் பத்தின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வரட்டும். அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆகட்டும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆறுமுககுமார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, ருக்மணி வசந்த், யோகி பாபு, பப்ளு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்க படம் தான் AS அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றிருந்துச்சு. ஸோ படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த நிலையில இந்த AS படத்தோட சென்சார் மற்றும் ரன்னிங் டைம் குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கு US சான்றிதழ் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 hours and 36 minutes ஓடக்கூடிய ஒரு திரைப்படம். அதாவது 156 நிமிடங்கள் ரன்னிங் டைம் உள்ள திரைப்படம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. விக்ரம் பிரபுடைய அடுத்த திரைப்படம் தான் லவ் மேரேஜ் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துக்கு ஷான் ரோடன் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. சண்முக பிரியன் அப்படின்ற ஒரு டெப்டன் டைரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு ஃபீல் குட் மூவி கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஸோ ஃபீல் குட் மூவியா இந்த படம் வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பாடலான பெஜாரா ஆனேன் அப்படின்ற பாட்டு வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷான் ரோடன் மியூசிக்ல பாட்டு நல்லாவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் சாங் வந்து ரிலீஸ் ஆகட்டும், ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல வந்து தியேட்டர்ஸ் வந்து ஷட் டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. ஜூன் 1st வந்து ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, நிறைய பெரிய திரைப்படங்கள் இந்த ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படம் வந்து வர இருக்கு. அதை தாண்டி பவன் கல்யாணுடைய ஹரிஹர வீரமலு திரைப்படம், தனுஷ் மற்றும் நாகார்ஜுனாவுடைய குபேரா போன்ற திரைப்படங்கள் இந்த ஜூன் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இதனால ஓவர் பிரஷர் வந்ததால தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல இந்த தியேட்டர் ஷட் டவுன் முடிவை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. ஸோ இதனால திரைப்படத்தோட கலெக்ஷனுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அறம் ஹீரோ டாக்டர் அயான் போன்ற திரைப்படங்களுடைய ப்ரொடியூசர் தான் KGR ஸ்டுடியோ. ஸோ அந்த ஸ்டுடியோஸுடைய நிறுவனர் தான் கோட்டபாரி J. ராஜேஷ் அப்படின்றவர். ஸோ அவர் வந்து இப்போ ஒரு படத்தை ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன டீசரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் ரிவீல் டீசர் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ டீசரை வச்சு பார்க்கும் பொழுது இந்த படத்துல இவர் வந்து ஒரு அத்லீட்டாக நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதை தாண்டி ஆப்போசிட்டாக வந்து ஒரு சில வக்கீல் வந்து நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும் பொழுது ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கோர்ட் மூவியாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நாளைக்கு 11 மணிக்கு வந்து இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைய போகுது அப்படின்னு சொல்லி. டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றிக்கு பிறகு சிம்ரனுடைய மார்க்கெட் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கடைசியாக நடித்த அந்தகன், குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி 3 படமே பயங்கர ஹிட். ஸோ ஒரு ஹேட்ரிக் ஹிட் அடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு இவங்க. அடுத்து வந்து கதை நாயகியாக ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து தி லாஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. சோ அந்த படத்தை சிம்ரனுடைய கணவர் தான் தயாரிக்கிறாரு. இது வந்து ஒரு திகில் கலந்த ஃபேண்டசி படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படங்களுக்கு பிறகு பல கதைகளை வந்து அவங்க கேட்டுட்டு இருக்காங்களா. சோ சிம்ரன் கணவர் தீபக் வந்து ஓடு ராஜா ஓடு அப்படின்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அந்த படம் பெரிய அளவுல வெற்றி பெறல. அதுக்கு பிறகு அவர் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு. சோ விரைவில் சிம்ரன் மகன்களும் ஹீரோவாக நடிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ரீசன்ட் இன்டர்வியூல கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சிம்ரன் பகிர்ந்துகிட்டாங்க. சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய மகன்களும் வந்து விரைவில்
படத்துல ஹீரோவாக நடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தனுஷ் வந்து இட்லி கடை, குபேரா, அதை தாண்டி ஹிந்தில வந்து ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல திரை மெயின் போன்ற திரைப்படங்கள்ல பேரலா வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இளையராஜாவுடைய பயோபிக்லயும் வந்து நடிக்க இருக்காரு. பட் அதனுடைய ஷூட்டிங் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியுமான APJ அப்துல் கலாம் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாற்று படத்துல தனுஷ் வந்து நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ தனுஷ் வந்து அந்த ரோலை வந்து சரியா ஜஸ்டிஃபை பண்ணுவாரு. ஆனா அந்த படத்தோட டைரக்டருடைய பேரை கேட்கும் பொழுதுதான் பயமா இருக்கு. யார் அப்படின்னா பிரபாஸ் ஆதிபுருஷ் படத்தை டைரக்ட் பண்ண ஓம் ராவுத் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண இருக்காராம். சோ இதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா அப்படின்றவர் வந்து ஒரு மிகப்பெரிய மேதை. சோ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஒரு நல்ல டைரக்டர் டைரக்ட் பண்ண நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. அனில் ராவுபடி டைரக்ஷன்ல அடுத்ததாக சிரஞ்சீவி ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடி அசன் நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த படம் 2026ஆம் ஆண்டு சங்கராந்திக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த படத்தோட ஆரம்ப கட்ட பணிகள் இப்ப தொடங்கப்பட்டு நடந்துட்டு இருக்கு. படத்தோட ஒரு ஒன்லைனோட கூடிய ஒரு போட்டோ ஷூட்டை வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோல வந்து இப்ப நடத்திருக்காங்களா. சோ படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்க இந்த புகைப்படம் சிரஞ்சீவிக்கு வந்து பெரிய அளவுல திருப்தி கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் காமெடி கலந்த கதையில உருவாகும் இந்த படத்துல சிரஞ்சீவி நயன்தாராவுக்கு இடையே அதிகப்படியான காமெடி காட்சிகள் இடம்பெறும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இந்த அனில் ராவுபடி தான் ரீசெண்டா இந்த ஜனவரி மாதம் சங்கராந்திக்கு வெளியான சங்கராந்திக்கு வஸ்தனம் திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்திலையும் பயங்கரமா வந்து காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல கலெக்ட் பண்ண ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் தான் இது. சோ அதே மாதிரியான ஒரு திரைப்படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. தக் லைஃப் ப்ரொமோஷன் அப்போ சிம்பு வந்து அவருடைய STR50 பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தை நானே ப்ரொடியூஸ் பண்றதால எனக்கு இருக்கிற சுதந்திரம் வந்து வேறொருத்தருடைய ப்ரொடக்ஷன்ல நடிக்கும் போது இருக்காது. சோ நான் ப்ரொடியூஸ் பண்றதால என்னெல்லாம் நாங்க யோசிக்கிறோமோ அதை வந்து நாங்க பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அதை தாண்டி இந்த படத்துல நான் ஒரு ஃபெமினைன் ரோல் பிளே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ KS ரவிக்குமாரும் அந்த இன்டர்வியூல வந்து இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ அவர் சொல்லியிருந்தாரு, ஆமா அஜித் வந்து வரலாறு திரைப்படத்துல பண்ணியிருக்காரு, கமல்ஹாசனும் பண்ணியிருக்காரு, அதை தாண்டி சிவாஜி கூட ஒரு திரைப்படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் அப்படி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறது நல்லது. எந்த ரோல் அப்படின்னாலும் அதை வந்து நாம எக்ஸ்ப்ளோர் பண்றது நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி KS ரவிக்குமார் வந்து சிம்புவுடைய இந்த முடிவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்பு ஒரு நல்ல நடிகர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஃபெமினைன் கேரக்டரை வந்து எப்படி பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி பொறுத்து பார்க்கலாம். சோ STR50க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி செய்ய போகுதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் சினிமால இப்ப சடனா ஒரு தயாரிப்பாளர் வந்து உருவான அவர் வந்து இப்ப திடீர்னு தலைமறைவில் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. வேற யாரும் இல்ல, டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தான் அவரு. சோ சமீபத்துல வந்து அவருடைய வீட்டுல வந்து அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியிருந்தாங்க. சோ ஒரே நேரத்துல வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்து படங்கள் எடுக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இப்ப விசாரணை நடைபெற்று வந்துச்சு. சோ இந்த நிலையில டான் பிக்சர்ஸ் தயாரிப்புல தற்போது நடிச்சுட்டு வர்ற சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு உள்ளிட்ட நடிகர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள அமலாக்கத்துறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ அவங்க மட்டும் இல்லாம சினிமா PRO 2 பேரையும் விசாரணைக்கு அழைத்திருக்காங்களா. சோ இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு. ஈவன் ஆகாஷ் பாஸ்கரன் தலைமறைவு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதை தாண்டி அவருடைய ப்ரொடக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க திரைப்படங்கள், முக்கியமா பராசக்தி போன்ற திரைப்படங்களோட ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். படக்குழு சைட்ல இருந்தோ இல்ல அப்படின்னா அமலாக்கத்துறை சைட்ல இருந்தோ இதை பத்தின அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகட்டும். அனிமல் படத்துக்கு பிறகு சந்தீப் ரெட்டி வங்கா இப்ப ஸ்பிரிட் படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இதுல வந்து பிரபாஸ் வந்து ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக தீபிகா படுகோன் நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. மேலும் அந்த படத்துல நடிப்பதற்கு அவங்க கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டதாகவும் அதுக்கு வந்து தயாரிப்பு நிறுவனம் சரி அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியான மாதிரி சொல்லப்படுது. ஆனா இந்த நிலையில தீபிகா படுகோனுக்கும் அந்த படத்தோட டைரக்டரான சந்தீப் ரெட்டி வங்காவுக்கும் வந்து ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு. சோ சந்தீப் ரெட்டி வங்காவுக்கு தீபிகாவுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து பிடிக்கலையா, அதனால தீபிகாவை வந்து அந்த படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இப்ப அவங்களுக்கு பதிலாக இன்னொரு நடிகை தான் நடிக்க போறாங்களா. சோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா படுகோன் வந்து அடுத்ததாக அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் காம்போல உருவாக போற திரைப்படத்துல வந்து ஃபீமேல் லீடாக நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. சோ மிருனால் தாக்கூர் மற்றும் ஜான்வி கபூரும் இந்த படத்துல இருக்காங்க. அவங்க வந்து வேற கதாபாத்திரங்கள் பிளே பண்றாங்களா. சோ தீபிகா தான் மெயின் லீட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த ஜூலை அல்லது ஆகஸ்ட் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
நீண்ட இடைவேளைக்கு பிறகு சாய் தன்ஷிகா வந்து சோலோ நாயகியாக நடிச்சிருக்க படம் தான் யோகி டாப்னு ஒரு படம். சோ இந்த படத்தை வந்து கௌதம் கிருஷ்ணா அப்படின்றவர் தான் எழுதி இயக்கியிருக்காரு. ரீசெண்டா வந்து அந்த படத்தை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிக டிரான்ஸ்பர் வாங்கின ஒரு நேர்மையான காவல் ஆய்வாளராக சாய் தன்ஷிகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. தான் வேலை பார்க்கும் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒருவர் வந்து கொல்லப்படுறாரு, அது அவருடைய குடும்பத்தார் தற்கொலை அப்படின்ற மாதிரி மாற்ற பாக்குறாங்க. இருப்பினும் அது வந்து ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்லி நிரூபித்து குற்றவாளியை வந்து கைது செய்யறாங்க தன்ஷிகா. ஆனா அந்த குற்றவாளியை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மிரட்டல் வருது. இருந்தாலும் அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை விட ரொம்ப மோசமான ஒரு ஏரியாவுக்கு வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க டிரான்ஸ்ஃபர் ஆன இடத்துல வந்து நிறைய அசம்பாவிதங்களை வந்து இவங்க சந்திக்கிறாங்க. சோ அதுல இருந்து இவங்க எப்படி மீள்றாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். சோ எத்தனை மனிதர்கள் எதிர்த்தாலும் உண்மை தான், எத்தனை மனிதர்கள் ஆதரிச்சாலும் தவறு தான் அப்படின்ற உறுதியான ஒரு கதாபாத்திரத்துல தன்ஷிகா வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் அப்படின்ற மாதிரியும் இந்த படத்தோட டைரக்டர் இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப ரீசெண்டா வந்து சென்னை திரும்பிய பொழுது ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில வந்து ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை இப்ப கொடுத்திருக்காரு. சோ அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கூலி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ அவருடைய இந்த ஏஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் டு பேக் இப்படி 2 பெரிய படங்கள் பண்றது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. சோ இந்த நிலையில இன்னொரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஜெயிலர் பாகம் 2 ஷூட்டிங் வந்து கேரளா மாநிலம் கோழிக்கோட்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்த் மற்றும் யோகி பாபு சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து ரசிகர்களால ரொம்ப ரசிக்கப்பட்ட காட்சிகளாக இருந்துச்சு. குறிப்பா வந்து ரஜினிகாந்த் வந்து யோகி பாபு வந்து கிண்டல் செய்யும் காட்சிகள் வந்து பலராலும் பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் தன்னை வந்து ஒரு காமெடியன் கிண்டல் செய்வதை வந்து ரஜினி வந்து ஏத்துக்கிட்டாரு. அந்த சீன் வந்து படத்துல இடம்பெறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் தடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஜெயிலர் பார்ட் 2லையும் யோகி பாபு இருக்கார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை தான் இப்ப கேரளால வந்து சமீபத்துல படமாக்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ ஒரு படத்துல காமெடி சீன்கள் வந்து ஒரு ஜீவன் மாதிரி, அதை வந்து வெட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது அப்படின்ற கொள்கையை பல வருடங்களாக வந்து கடைபிடிச்சிட்டு வர்றவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. OTT ரிலீஸ் படி பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படம் வந்து இந்த ஜூன் 5ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. பட் இன்னும் அபிஷியலா வந்து அதை அப்டேட் பண்ணல. சோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி 4 மொழிகள்ல வந்து இது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 OTT ரிலீஸை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதன்படி தொடரும் OTT ரிலீஸ் வந்து இந்த மே வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும். அதாவது இந்த மே 21 வந்து ரிலீஸ் ஆயிருக்கணும், நேத்து ரிலீஸ் ஆயிருக்கணும். சோ ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்ப கேட்டுக்கிட்டதால வந்து OTT வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த OTT ரிலீஸை வந்து மே 28க்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் ஜூனுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இதை தாண்டி இந்த மே 28 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து OTTல வந்து ரிலீஸ் ஆக இருந்துச்சு. சோ அதுக்கும் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றும் தியேட்டர் ஓனர்ஸ் கேட்டுக்கிட்டாங்களாம் OTTயை வந்து தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அதன்படி டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட OTT ரிலீஸும் இப்போ போஸ்ட்போன் ஆகிருக்கு. அதன்படி ஜூன் 6ஆம் தேதி தான் OTTல வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃபிஷியல் அப்டேட் வந்து இதை பத்தி ரிலீஸ் ஆகட்டும். இதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து லப்பர் பந்து திரைப்படத்துக்கு இப்படி ஒரு OTT ரிலீஸை தள்ளி வச்சிருந்தாங்க. சோ இந்த நிலை இப்ப மறுபடியும் வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கு இப்படி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தக் லைஃப் படத்துல இருந்து சுகர் பேபி பாடல் வந்து நேத்து வந்து ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. சோ கேட்கும் பொழுது ஓரளவு நல்லா இருக்கு, பட் கேட்க பிடிக்குது. சோ ARR உடைய ஸ்டைலே அதுதான், அதாவது ஸ்லோ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. சோ இந்த படத்துல வந்து த்ரிஷா வந்து சிங்கர் இந்திராணி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ இதை தாண்டி ரீசெண்டா வந்து மணிரத்னமே சொல்லியிருந்தாரு, தக் லைஃப் படத்துல த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் வந்து பொன்னியின் செல்வன்ல இவங்க நடிச்ச அந்த குந்தவை கதாபாத்திரத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான ஒரு கதாபாத்திரம். சோ அது நீங்க நடிக்க ஓகேவா அப்படின்னு த்ரிஷா கிட்ட கேட்டேன். அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. சோ அதனால இது ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து இவங்க வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ல தான் அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்பா பையன் 2 பேரையும் ஏமாத்துற மாதிரியான ஒரு கேரக்டரா இல்ல வேற ஏதாவது ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ இதை தாண்டி இந்த படத்துல வந்து சன்யா மல்ஹோத்ராவும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. அதாவது ஜிங்கிச்சா பாட்டு வந்து ரிலீஸ் ஆன நேரம் திடீர்னு இவங்க இந்த படத்துல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பட் அவங்க படத்துல வந்து ஒரு மெயின் கேரக்டரும் கிடையாது, ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி மணிரத்னம் வந்து சொல்லியிருக்காரு. சோ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லாருமே அவங்கள காணலையே ட்ரெய்லர்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சோ மணிரத்னத்துடைய ரீசெண்ட் இன்டர்வியூ வச்சு பார்க்கும் பொழுது சன்யா மல்ஹோத்ரா வந்து அந்த பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அன்பு டைரக்ஷன்ல உருவாகி இருக்க படம் தான் படைத்தலைவன். இந்த படம் இந்த மே 23 அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். சோ அதற்கான அறிவிப்புகளும் வெளியாகி அதுக்கான ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. சமீபத்துல கூட இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா கூட பிரம்மாண்டமாக நடந்துருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. படம் வழியாக இன்னும் ஒரு நாள் கூட இல்ல. இந்த நிலையில சரியான திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தாலும்
இருக்கிறதாலையும் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கிறதாலையும் இந்த படம் வெளியாகாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. ஆனா பிரேமலதா தரப்பு சொல்லிட்டாங்களாம் படம் வந்து சொன்ன டேட்டுக்கு வெளிவந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஆனா கடைசி நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி சண்முக பாண்டியனே வந்து அவருடைய இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரியில போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம், படைத்தலைவன் திரைப்படம் மே 23ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில திரையரங்க ஒதுக்கீட்டு சிக்கல்களின் காரணமாக பட வெளியீடு தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதிய வெளியீட்டு தேதியை விரைவில் உறுதி செய்து அறிவிக்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த இடையூறுக்கு மன்னிக்கவும், உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எத்தனையோ நடிகர் நடிகைகள் அவங்களுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கும் பொழுது, ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கும் பொழுது கேப்டன் கிட்ட தான் போய் நின்னாங்க. கேப்டன் எத்தனையோ பேருக்கு உதவி செய்து அவங்களுடைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு. கடைசியில் அவருடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரத்துல வந்து கவலையில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எந்த டேட்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. சோ இதோட இன்னைக்கான செய்திகள் முடிஞ்சிருச்சு. இந்த செய்தியை தொடர்பான உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் இதே போல சினிமா சம்பந்தமான உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற்றுக்கணும் அப்படின்னா எங்களுடைய தமிழ் கலாட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.